கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 1:24, ரோமன்ஸ் 1:24. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது தேவனே அவங்கள ஒப்பு கொடுத்துறாரு. எதற்கு? அவங்களுடைய பாவமான காரியங்களுக்கு போவதற்கு. இந்த ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழியில் எப்படி ஒரு சிறைச்சாலையிலிருந்து இன்னொருத்தருக்கு, ஒரு கைதியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் சொல்லக்கூடியது மாதிரி ஒரு ஒப்பு கொடுக்கறது. இங்கே இருக்கிறாரு, அவர் அடுத்த சிறைக்கு ஒப்பு கொடுக்குறோம், எப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் போகும்போது, அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். என்ன, நீங்கள் நான் இவ்வளவு நான் சொல்லி கேட்காம நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்நிய தெய்வங்களை போய் சேவிக்க ஆரம்பிச்சிங்க, அவங்கள ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிங்க. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரத்தின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அதே மாதிரி 2 நாளாகவும் 24ல் 20வது வசனத்தில் சொல்லும்போதும், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகாரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். ஏன்னா அவர்களுக்கு என்ன, ஒருத்தர் மேலே ஒருத்தர் இச்சை வரக்கூடியதாக தங்கள் சரீரங்கணங்கை, அதாவது ஹோமோசெக்சுவல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததை 7வது சங்கீதம் 11:12வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ என்ன, தேவன் இவர்கள் மேலே கோபமாக இருந்து அவர்களுக்கு பழி வாங்கக்கூடிய காரியம் என்று சொல்லக்கூடியதான். ஓசியா 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. எப்படி? கர்த்தர் கைவிடுறாரு. ஏன்னா இவங்க தங்களுடைய இச்சைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க. அதனால தான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19லிருந்து 21 வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது, மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லும்போது என்ன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, இப்படி அநேக காரியங்களை அங்கே சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துருக்குறோம். அதனால தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி என்னையை விட்டு மற்ற தெய்வங்களை நீங்கள் ஆராதிக்கக்கூடியங்களா, மற்ற கடவுள் பின்னாடி போகிறதுனால உங்களை நீங்களே உங்களுடைய சரீரங்களை அவமானத்தக்கதான காரியங்களுக்கு தேவனை ஒப்பு கொடுத்தார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்முடைய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்த பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம நீதிமான் என்னதான் பாவம் பண்ணாலும் அவன் உடனே என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்கக்கூடியது. ஆனால் அந்த உணர்வே இல்லாமல், கர்த்தருக்கு நன்றியும் செலுத்தாமல், கர்த்தரை மகிமையும் படுத்தாமல், கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கும்போது என்ன, இங்கே கர்த்தர் கைவிட்டு விடக்கூடிய சூழ்நிலை. அப்போ அவங்களுடைய இருதயம் இருளடைஞ்சிருது, மனசாட்சியில் சூடுண்டவங்க ஆயிடுறாங்க. அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இருதயம் இருளடைந்ததுனால தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்களுடைய இருதயத்தில் உள்ள இச்சைகள்னால என்ன பண்ணுறாங்க, ஒரு தங்களை சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதான என்ன பலவிதமான இது தன்னுடைய சரீரத்தை பாவத்தினுடைய அவயவங்களாய் உபயோகப்படுத்தக்கூடியங்களா. ஏன்னா முன்னாடி நம்ம கர்த்தரை தெரிஞ்சு கொள்வதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய சரீரங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களாக இருந்தோம். இப்போது நாம் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்த மக்களாய்,
ஏன்னா நம்முடைய சரீரங்களை என்ன, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்படி பண்ணாத போது என்ன ஆகுது? கர்த்தரே நம்முடைய சரீரங்களை அருவருக்கத்தக்க காரியங்களை செய்ய கொடுப்பதற்கு அவரே சாத்தான் கையில் கொடுத்த மாதிரி இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, எப்பொழுதுமே ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய், பாவத்தை குறித்த ஒரு பரிதவிப்பு உள்ளவர்களாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாம் ஆண்டவரே, இதோ கர்த்தரை மாத்திரம் பார்த்து கர்த்தருக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் எப்பொழுதும் ஏறெடுத்து ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.